இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 2026ஆம் ஆண்டுக்குரிய சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலில் டாக்டர் ராம்குமார் ஆகிய நான் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சின்னம்மா சசிகலா அம்மையார் அவர்களின் ஆசி பெற்று அவர்களின் வேட்பாளராக முதலத்தூர் 212வது நம்பர் முதலத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக களம் இறங்க இன்றைக்கு நாமினேஷனுக்கு முதலாக சாமி கும்பிட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த முதலத்தூர் மக்கள் இதற்கு முன்னே இருந்த சட்டமன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. அவங்களால ஏதாவது ஒன்று தீர்க்கமாக சொல்ல முடியுமா? நான் என் காலங்களில் ஒரு மக்களுக்கு நலமான ஒரு விஷயங்கள் ஒரு திட்டங்களை இந்த பகுதி முதலத்தூர் மக்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் சொல்ல முடியாத நிலை தான் இருந்திருக்கு. இந்த ஆகையால் நம்ம மக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்த முதலத்தூர் சட்டமன்றத்தில் உள்ள அனைத்து மக்களும் நமக்கு பெருவாரியான வாக்குகளை செலுத்தணும். அவங்க 2 பேருமே மலேசிய தாத்தா அவர்களாக இருக்கட்டும், மாண்புமிகு அமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், 2 பேருமே வயதும் மூத்தவர்கள். அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பும் கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு 35 வயது இளைஞர் தான். உங்களுக்காக எந்நேரமும் அனுதினமும் ஓடக்கூடிய உடல் பலமும் மனபலமும் எனக்கு இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே எல்லோருக்கும் தெரிஞ்சது தான், நான் எப்போவுமே ஒரு மிகப்பெரிய என்ன சம்பாதிச்சாலும் அதில் ஒரு 30-40% சேரிட்டியாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆள். என்னைய ஒரு மருத்துவராக அறியப்படுவது ஒரு பக்கம், நான் ஒரு 12 வருடம் இந்த முதலத்தூர் தொகுதியில் ஒரு முழுமையான மருத்துவராக நான் பணி செய்திருக்கிறேன். இந்த பணி காலங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் கொரோனா காலங்களில் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இந்தியா பாகிஸ்தான் சைனா இந்தியா வார் போன்று உள்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கொரோனா தொற்றுகளால் மக்கள்கள்லாம் பெருவாரியாக கொத்தாக இறக்கக்கூடிய தருணங்களில் கூட அன்னைக்கு ஒரு முழுமையான ஒரு நாள் கூட என்னுடைய சின்ன கிளினிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு என்னுடைய அடுத்த கட்டமான என்னுடைய மருத்துவமனையாக இருக்கட்டும், ஒரு நாள் கூட நான் பூட்டலை. இதில் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, என்னையை விட என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் என்றைக்கும் உறுதுணையாகவும் உசுராகவும் இருப்பேங்கிறத இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா காலங்களில் ஒரு நாள் கூட நான் கிளினிக் அடைச்சது கிடையாது, ஹாஸ்பிட்டல் அடைச்சது கிடையாது. முழு நேரம் நான் மக்களுக்காக பணி செய்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற மக்களுக்கு நம்ம அரிசி பருப்பு இது போன்ற என்னால் இயன்றது, என்னோட சக்திக்கு இயன்றதை நான் பெருவாரியாக நம்ம செய்திருக்கிறோம். இது போன்று நமது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2019 உள்ளாட்சியில் ஒரு மாவட்ட கவுன்சிலர் நம்ம வெற்றி பெற்று அதன் மூலியமாக அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் பாலமாக இருந்து எண்ணற்ற அரசாங்க பாலிசிகளை மக்களுக்கு ஒரு துளி கூட எந்த இடத்துலையும் தவறு ஒரு கையூற்றி பெறக்கூடியதோ இல்லை ஒரு தவறாக நடந்ததோ எதுவுமே இல்லாமல் முழுமையாக அனைத்து மக்களுக்கும் ஒரு ஹெல்த் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், ஒரு கழிப்பறை கட்டடங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி அந்த மாவட்ட கவுன்சில் ஃபண்டிலேயே கிட்டத்தட்ட 8 போர்வெலுக்கு மேலே நான் பண்ணி கொடுத்துருக்கேன். என்கிட்ட நம்ம பகுதியானது வறட்சியான பகுதி, குடிநீர் தண்ணீர், அதாவது குடிக்கவும் குளிக்கவும் தண்ணி இல்லாமல் தான் நிறையா மக்கள் கிராமங்களை விட்டுட்டு டவுன்களுக்கு போனாங்க. இது நம்ம மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அதெல்லாம் நம்ம இந்த பகுதியில் இருந்து இந்த மண்ணிலேயே பிறந்த வேணாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 வேட்பாளருமே அனைத்து வேட்பாளர்களுமே வெளியூருக்காரங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியூரை சேர்ந்தவங்க. நான் மட்டும்தான் அதுவும் மெயினாக முதலத்தூர் மண்ணோட சேர்ந்தவன், இந்த மண்ணிலேயே வாழக்கூடியவன். ஒரு நாளைக்கு நான் யதார்த்தமாகவே ஒரு மருத்துவர், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் நான் முழிக்கக்கூடிய சூழ்நிலை என்றைக்குமே உண்டு. 2 மணிக்கு தூங்கின காலம்தான் என்றைக்குமே எனக்கு இருந்திருக்கு. ஆகையால் நான் இப்போ வரைக்கும் 18 மணி நேரம் என்னுடைய நேரத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எந்த நேரமும் இன்ன வரைக்கும் ஒரே ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்கேன்.